எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் தான். சோத்திரம். அல்லேலூயா. அதுல 13வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுற பெரியவரையும் சின்ன பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுற சின்னவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். 2026 வருஷத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளுடைய சிந்தனை புள்ள அதே சிந்தனையா இருக்க வேண்டும். நம்மளுடைய எண்ணம் புள்ள அதே எண்ணமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் கிட்டத்தட்ட 425வது யூடியூப் சேனல் போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா பகுதியிலும் பார்த்து கொண்டிருக்காங்க. பல இடங்கள்ல பாக்குறாங்க. மலேசியாவில இருந்து பாக்குறாங்க. பல இடங்கள்ல இருந்து பார்த்து கொண்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, தேவன் ஒவ்வொருத்தருக்கும் இதுல பார்த்து, இந்த யூடியூப்ல பார்த்து கூட அவங்களுக்கு நடக்கிற மிரக்கல் எல்லாம் நமக்கு சொல்றாங்க. ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார், உங்களுடைய செய்தியை கேட்டேன், கர்த்தர் எனக்கு செய்தார். பாஸ்டர், நான் தற்கொலை பண்ணணும்னு என் வீட்டுக்குள்ளாக தனிமையில நான் இருக்கும்போது உங்களுடைய செல்ல எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய வார்த்தை வந்து என்னை அப்படியே தூக்கி சென்றதை நான் பார்க்கிறேன் பாஸ்டர் அப்படின்றாங்க. அல்லேலூயா. என்னை தூக்கி சென்றதை பார்க்கிறேன். அப்படின்னா தற்கொலை பண்ணாதபடி ஆவியானவர் என்னை தூக்கி கொண்டதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு பல இடங்கள்ல பார்த்துக்க, மலேசியாவிலாம் சில கம்பெனில இருந்து கூட சோத்திரம் யூடியூப்பை பற்றி எனக்கு போன் பண்றாங்க. அல்லேலூயா. சோத்திரம். பாஸ்டர், நான் உங்களுக்கு போன்ல பேச முடியல, அதனால நாங்க என்ன செய்யறோம், அவங்களுக்கு மெசேஜ் போட்டு விடுறோம். நான் உங்களை பார்த்து எங்களுடைய கம்பெனிக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள், என்னுடைய காரியங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள், என் வாழ்க்கைக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கள். எங்கேயோ இருக்க மனுஷன் கேட்கிறான். அது அதே போலதான் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், இந்த பக்கத்துல இருக்க இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிங்க. நான் விஜயா இருந்த என் வாழ்க்கைய இன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேலா மாத்திருக்கிறார்னா பல பல மனிதர்களுக்கு சொந்தக்காரனா கர்த்தர் என்னை உருவாக்கிட்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவ சமுதாயத்துல 36 கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன். ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. அநேக ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளையிலே கூட இந்த மாதத்துல 5 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க இன்னைக்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நினைக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் கர்த்தருக்கு பயப்படுற சிறியவரையும் பெரியவரை நான் ஆசீர்வதிப்பேன், பெரியவரையும் சிறியவரை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறத பார்க்கிறேன். அப்ப உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறத குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. தோத்து போயிட்டு யாருமே நினைச்சு சபைக்கு வரவே வராதீங்க. தோத்து போனவங்கள ஆசீர்வாதமா மாத்துறது ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலைமையில இருக்க ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் கைவிட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்ல,